அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஈசிஆரில் நீலாங்கரையில் நல்ல ப்ரைம் ஏரியாவில், அதுவும் ஆர்கே கன்வென்ஷன் ஹால் இருக்கு இல்லைங்களா, அங்கே ஒரு மெயின் லேண்ட்மார்க். அது தெரியாமல் இருக்காது. நீலாங்கரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். ரொம்ப ஒரு பெரிய கல்யாண மண்டபம், ரொம்ப பாப்புலரான கல்யாண மண்டபம். அதுக்கு ஒரு 500 மீட்டர்ஸ் முன்னாடியே மெயின் ரோட்டில் இருந்து, அதாவது ஈசிஆர் மெயின் ரோட்டில் இருந்து ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கடல் வரும், பீச் வரும். அது நிறைய ஏரியாஸ் இருக்குது, நிறைய நகர்கள் வீடுகள்லாம் தாண்டி தான் பீச் வரும். இது ரைட் சைடில் இருக்குது. ஸோ ரைட் சைடில் தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஈசிஆரில் ப்ராப்பர்ட்டி கேட்குறவங்க லெஃப்ட் சைடில் பீச் சைடில் வேண்டாம், ரைட் சைடில் இருக்கான்னு தான் நிறைய பேர் கேட்குறீங்க. இது ரைட் சைடில் தான் இருக்குது. இந்த ஈசிஆர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 to 250 மீட்டர், எக்ஸாக்ட்லி சொல்கிறதா இருந்தால் ஒரு 230 மீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸு. ஜஸ்ட் ஒரு வித்தின் எ மினிட்ல நீங்கள் பை வாக் போயிடலாம். அந்த அளவுக்கு வந்து மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த நீலாங்கரை ஏரியாவே பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு மேப்லேயே காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருக்குங்கிறத பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 230 மீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸு. அந்த அளவுக்கு வந்து மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த ஆர்கே கன்வென்ஷன் ஹால்ன்றது இதிலேருந்து இதை தாண்டி இன்னொரு 500 மீட்டர் போனோம்னா மெயின் ரோட்டில் அந்த ஆர்கே கன்வென்ஷன் ஹால்ன்றது இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடியே பொதுவாக அந்த கல்யாண மண்டபத்துக்கு ரொம்ப க்ளோஸாலாம் வந்து வீடு கட்டுறதுக்கு லேண்ட் வாங்காதீங்க. ஏன்னா அங்கே திருவிழா நடக்கும் போதெல்லாம், அங்கே திருமணம், வேறு ஏதோ ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் போதெல்லாம் ஒரே கூட்டமும் சத்தமும் ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஒரு கல்யாண மண்டபம் இருக்கிறது நல்ல விஷயம், நல்ல ஒரு லேண்ட்மார்க்கு, மெயின் ஏரியா, ப்ரைம் ஏரியாங்கிறதெல்லாம் சரி தான். பட் அதில் இருந்து அட்லீஸ்ட் ஒரு 300-400 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கிற மாதிரி வந்து வீடு வாங்குறது தான் புத்திசாலித்தனம். வீட்டு கட்டுறதுக்கு நிலம் வாங்குறது தான் புத்திசாலித்தனம். ஸோ இது அந்த மாதிரி அமைப்பாக தான் இருக்குது. அப்போ அது பக்கத்துலேயே ஏதாவது லேண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு கேட்காதீங்க. அது மைனஸ்னால் மைனஸ்ன்னு தான் சொல்லுவேன் நான். இது ப்ளஸ், அதனால் ப்ளஸ்ஸை சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பாக இருக்குது. மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது. மொத்தம் 2476 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஒரு கிரவுண்டுக்கு மேலேயும் ஒரு 76 ஸ்கொயர் ஃபீட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. சிஎம்டிஏ அப்ரூவ்டு. சரிங்களா? தெளிவான சிஎம்டிஏ அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. இது உங்களுக்கு ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கும். நான் இதோடைய ஸ்கெட்சு காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்குது. கார்னர் ப்ராப்பர்ட்டியாகவும் அப்படின்னு ஏன் சொல்கிறேன், அந்த இடத்துல ஒரு ஏன் இக்கு வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நான் உங்களுக்கு ஸ்கெட்சில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஸ்கெட்சில் இதோடைய ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரவுண்டுக்கு இதோடைய ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 40 அடி இருக்குது. 40 அடி உங்களுடைய ரோட்டில் தெளிவான ஃப்ரண்டேஜ் இருக்குது. அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரோடு போய் ஒரு இடத்துல போய் முட்டுது. அது நேராக முட்டுற இடம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பில்டிங் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸில் போய் தான் ரோடு முட்டுது. அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா தெருக்குத்துன்னு சொல்லலாம். அது வந்து ஒரு எல்டர்ஸுக்கான ஹோம் ஒன்று இருக்குது. ஒரு நல்ல ஒரு பெரிய எல்டர்ஸ்க்கான ஹோம் இருக்குது அதில். ஸோ அந்த கேட்டில் போய் தான் அந்த ரோடு முட்டுது ஸ்ட்ரைட்டாக. நம்ம ப்ராப்பர்ட்டி அதுக்கு அப்படியே அட்ஜசண்ட்டாக இருக்குது. ஸோ இது தெருக்குத்து கிடையாது, அட்ஜசண்ட்டாக ரைட்டில் திரும்புகிற ரோட்டில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது. பட் ரோடு ரைட்டில் திரும்புறது பார்த்திங்கன்னா ஒரு 13 அடிக்கு முன்னாடியே ரோடு ரைட்டில் திரும்புது. ஸோ அந்த பில்டிங்லேருந்து இன்னொரு 13 அடி ஃப்ரண்டேஜ் நமக்கு உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கிடைக்கிது. ஸோ அதனால் இதை காரணம்னு சொல்கிறேன். ஸோ உங்களுடைய ப்ராப்பர் ரோட்டில் ஒரு 40 அடியும், சைடில் இருக்கிற ரோட்டில் ஒரு 13 அடியும், ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 53 அடி வந்து உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் கிடைக்கும். இந்த மாதிரியான கார்னர் ஃப்ரண்டேஜ் கிடைக்கிறதுங்கிறது எப்போவுமே ஒரு அட்வான்டேஜ் தான். பேசிக்காக வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் நல்லாயிருக்கும் கார்னர் கிடைக்கும்போது. அதனால தான் கார்னர் ப்ராப்பர்ட்டியை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ அந்த கார்னரில் உங்களுக்கு லைட்டிங் அண்டு வென்டிலேஷனுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்கிறதுனால தான் அந்த ப்ராப்பர்ட்டி எப்போவுமே ப்ளஸ்ஸாக இருக்கும். இதில் அந்த மாதிரி ஒரு ப்ளஸ்ஸும் இதில் இருக்குது. சரிங்களா? சரி, இதோடைய ரோட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் ரோடு. ரெண்டுமே உங்களுக்கு நான் சொன்ன அந்த ஹோமில் போய் முட்டுதுன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த ரோடும் 24 ஃபீட்டு. அதுக்கு 13 அடி முன்னாடியே நம்ம பிளாட் முன்னால் ரைட்டில் திரும்பிடுது இல்லையா ரோடு, அதுவும் வந்து 24 ஃபீட் ரோடு. ரெண்டுமே 24 ஃபீட் ரோடு தான். ஸோ ரோடு சைஸும் வந்து சின்னதெல்லாம் இல்லை, ஒரு சஃபிஷியண்ட்டான ஒரு நல்ல ரோட் சைஸில் தான் இது இருக்குது. இதோடைய ஃபேஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர் ஃப்ரண்டேஜ் வந்து சவுத் ஃபேஸிங்காக இருக்குது. உங்களுக்கு சைடில் இருக்கிற அந்த 13 ஃபீட் ஃப்ரண்டேஜ் வருது இல்லையா, அது பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் ஃபேஸிங்காக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி சவுத் வெஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் 2476 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. சரிங்களா? லென்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 58 அடி அந்த மாதிரியான லென்த் வரும். ஒரு சின்ன கோர்ஸ் இருக்கும், அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த கோர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு லென்த் வந்து ஒரு பக்கம் 58, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1.5 அடி எக்ஸ்ட்ரா அந்த மாதிரியாக இருக்கும்.
சரிங்களா? சரி, இது உங்களுக்கு ஈசிஆர் மெயின் ரோட் பக்கத்தில் இருக்குது. தெளிவான சிஎம்டிஏ அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. டாக்குமெண்டேஷன் எல்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் தெளிவாக வெரிஃபை பண்ணாமல் நம்ம எந்த ப்ராப்பர்ட்டியும் அப்லோட் பண்ணுறதில்ல. ஸோ அது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியும் நம்ம செக் பண்ணிட்டோம், தெளிவாக இருக்குது. டாக்குமெண்டேஷன்லாம் ரொம்ப கிளியராக இருக்குது. ரொம்ப கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி தான். நல்ல ப்ரைம் ஏரியாவில் வந்திருக்கு. ஈசிஆர் நீலாங்கரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு இந்த கூகுள் மேப்பில் காட்டுன்னு பார்த்தீங்களா, ஃபுல்லாக வீடுகள், ஃபுல் ரெசிடென்ஷியல். அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நடுவில் தான். இப்போ இந்த இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 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 நகருக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 5-6 பிளாட்டு உங்களுக்கு காலி பிளாட் இருக்கும். மற்ற எல்லாமே வீடுகள் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஃபுல்லி ரெசிடென்ஷியல். அதுவும் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில். நீலாங்கரையில் இல்லாத ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, அம்யூனிட்டிஸ் கிடையாது. உங்களுக்கு ஷாப்பிங்காக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும், மெடிக்கல்ஸ் வேணும், க்ரோசரி ஷாப், இந்த மாதிரி என்ன விஷயங்கள் வேணும்னாலும் நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அங்கே பக்கத்துலேயே இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. அதுவும் ஒரு மெயின் லேண்ட்மார்க் ஆர்கே கன்வென்ஷன் ஹால்ன்ற அந்த மெயின் லேண்ட்மார்க் பக்கத்துலேயே உங்கள் வீடு இருக்குது. வீட்டுக்கு அட்ரஸ் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சுலபம். நீ டுவார்ட்ஸ் ஈசிஆரில் வந்துட்டு இருந்தேன்னா ஆர்கே கன்வென்ஷன் ஹால் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு முன்னால் வர்ற ரைட்டு திரும்பிடுன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு வந்து லேண்ட்மார்க்கும் ஒரு சூப்பர்வான ஒரு லேண்ட்மார்க்கில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பட்ஜெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். நீங்கள் வந்து ஓஎம்ஆர்லேயோ இல்லை ஈசிஆர்லேயோ ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்களா, ஓஎம்ஆரில் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஈசிஆர் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இது அதோட கொஞ்சம் பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்கும், ஃப்யூச்சர் அப்ரிஷியேஷன் ரொம்பவே நல்லா கிடைக்கும். ஏன்னா ஓஎம்ஆர் கிட்டத்தட்ட முழுக்க வந்து அது ஐடி காரிடாரு ஒரே ஒரு கமர்ஷியலாக போயிடுச்சு. ஈசிஆருக்கு வரும்போது உங்களுக்கு அந்த மிக்சட் ஃபீல் கிடைக்கும். ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் அந்த மிக்சட் ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இது ஒரு நீங்கள் ஓஎம்ஆர் ஈசிஆர்னு அந்த சரௌண்டிங்கில் பார்க்குறவங்களா இருந்தால் இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் இதோடைய லொக்கேஷன் அனுப்பி வைக்கிறேன். நேரில் போய் பாருங்கள். இதுக்கு முன்னால் இன்னொரு டீட்டெயில் சொல்கிறேன். நேரில் போய் பார்க்குறதுக்கு முன்னால் இதை தெளிவாக புரிஞ்சுட்டு போங்க. நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இதில் அந்த டூ வீலருக்கு பின்னால் ஒரு கல் எடுத்து வச்சுருக்கிறோம் பாருங்கள். அங்கே தான் நம்ம லேண்டுடைய கார்னர் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அதுலேருந்தே நம்ம லேண்டு தான். ஸோ உள்ளே அந்த நீங்கள் ஹோம் இருக்கிற அந்த பில்டிங்கை பார்த்துட்டு இல்லையா அது உள்ளே இருக்குது, அப்போ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அதுக்கு தான் நான் ஸ்கெட்சை காட்டினா மறுபடியும் காட்டுறேன் பார்த்துக்குங்க. ஸோ இந்த கார்னர், இந்த மார்க் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த கார்னரில் தான் அந்த ஸ்டோனை நான் வச்சு தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த 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 புரிதலோடு போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் வந்து நான் இதை விளக்கமாக சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் லொக்கேஷன் வாங்கிட்டு டைரெக்டாக போய் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம நேரில் மீட் பண்ணி பேசிக்கலாம். இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸு மொத்தமாக 2,65,00,000 2.65 crore இந்த லேண்டுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸு. நெகோஷியபிள் தான். பட் லேண்டை பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம்ன்ற கன்ஃபர்மேஷனுக்கு வந்தீங்கன்னா நம்ம நேரில் மீட் பண்ணலாம். ஏன்னா நான் இருக்கிறது ஐயப்பந்தாங்கலில் போரூர் பக்கத்தில், ஓனர் இருக்கிறது அண்ணா நகரில். ஸோ அண்ணா நகர்லேருந்து ஐயப்பந்தாங்கல்லேருந்தோ நாங்கள் ஈஸியாக இருக்குது நீலாங்கரைக்கு வர்றதுங்கிறது ஒரு லாங் டிஸ்டன்ஸு. நீங்களும் வரணுன்னா அதுவும் நிச்சயமாக ஒரு லாங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் லேண்டை போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குது எடுத்துக்கலான்ற ஐடியா வந்துச்சு அப்படின்னா நம்ம நேரில் மீட் பண்ணி ப்ரைஸ் நெகோஷியேஷன் பண்ணிக்கலாம். ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு இதை உங்களுக்கு நான் முடிச்சு தரேன். சரி, மீண்டும் இதுபோல் நல்ல ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலமாக விரைவிலேயே உங்களுக்கு அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சென்னையில் ப்ராப்பர்ட்டி தேடுறீங்களா? உங்க கனவுல வர்ற மாதிரி வீடுகளும் பிளாட்டுகளும் அதுவும் அஃபோர்டபிள் ட்ரூ வேல்யூ பிரைஸ்ல இப்போ நிச்சயமாக கிடைக்க போகுது. நீங்க இன்னும் நம்ம ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்படின்னா இப்பவே உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி உடனே அமையும். நம்பிக்கையான ப்ராப்பர்ட்டி டீலர்னா அது டிவிபி தான்னு நீங்களே சொல்லுவீங்க.